அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கோவக்காவை நல்லா கழுவிட்டு நீட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை அதில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஆவிலேயே வேகட்டும். இப்போ நான் வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு சொர சொரன்னு அரைச்சிக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காய் ஆவியில் நல்லா வெந்துட்டுருக்கும். அதை பார்க்கும்போதே தெரியும். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா கலர்ன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை அது மேலே தூவி விட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான கோவக்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வாசனையே சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.